ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 5 வெங்காயம் ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் பொரிஞ்சு வருது. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து வச்சுக்கிறீங்க. பொன்னிறமாக வந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1.5 கிலோ கோழி சிக்கன் 1 கிலோவுக்கு 8 பீஸ் வீதம் கட் பண்ணி கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணிக்கு என்ன மசாலா சேர்ப்போன்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 1.5 கப்பு, 1.5 2 கப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஒரு கிலோ கோழிக்கு 1 டீஸ்பூன் உப்பு வீதம் நான் 1.5 கிலோ கோழிக்கு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பொரிச்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தில் ஒரு 3/4 பாகம் சேர்த்துக்குங்க. பாக்கி 1/4 பாகத்தை எடுத்து வச்சிங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைண்டா சேர்த்துங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். 2 மேசைக்கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதோட மல்லித்தலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க.
நெய் ஒரு 2 கரண்டி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும், மேரினேட் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம சோத்துக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலம், சோத்து இலை, ஸ்டார் அனீஸ், பிளாக் கார்டமன் இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்குறோம். அரிசி களைஞ்சி வச்சுருக்குறோம். ஒரு பாஸ்மதி அரிசி 1.5 கிலோ. மேலே டெக்கரேஷனுக்கு முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா மசாலா ஊறி சிக்கனில் பிடிச்சிருக்கோம். ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சு அதை கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். ரெண்டு அல்லது 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு அந்த மசாலாவை சிக்கன் மிக்சர் மசாலாவோட இதில் போடுங்க. போட்டு ஸ்லோ ஃபயரில் வேக வைங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா அதில் உள்ள மசாலாம் கழுகி இந்த சட்டிலேயே ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பற்றாக்கட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிங்க. அவ்வளோ ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு சிக்கன் 50% வேக விடுங்க. மீதம் 50% பிரியாணி தம்மு போடும்போது வெந்துடும். அருமையான சுவையான ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் இது. சிக்கன் வந்துக்கிட்டு இருக்குது. இடக்கடை மூடி திறந்து கிண்டி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃபயர்லேயே வேக விடுங்க. நமக்கு இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. சோத்துக்கு அரிசி களைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த அரிசியை நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறோம். இந்த அரிசி ஒரு 75% வெந்தால் போதும். மூடி வச்சு வேக விடுங்க.
அங்கே அரிசி ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே சிக்கன் ஸ்லோ ஃபயரில் நல்லா வெந்து அந்த 50% வெந்து ரெடியாக இருக்கும். மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா வந்துடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. டெய்லி ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். சிக்கன் வந்துடுச்சு. மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் பகுதி வெந்திருக்கு. அரிசி 75% வெந்திருக்கு. அதை வடிகட்டி அரிசியை இந்த சிக்கன் மசாலா மேலே கொட்டுறோம். மசாலா மேலே அரிசி சொத்தை போட்டு அதுக்கு மேலே குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன், அதை தெளிச்சிக்கிறோம். கலர் பொடி போடலை. கொஞ்சம் நெய் விட்டுங்க. கரம் மசாலா தான் கொஞ்சம் தூவிக்குங்க. நான் தூவலை. கரம் மசாலா போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். தேவண்டா கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. இந்த பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் பாக்கி இருக்கு இல்லையா, அதையும் இதில் தூவி விட்டு மல்லித்தலை, புதினா பொடிசாக கட் பண்ணது அதையும் தூவி பாதாம் முந்திரி வறுத்ததை அதையும் மேலே போட்டு, நான் லெமன் ஊற்றலை, வேண்டாம் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுங்க மேலே. போட்டு அலுமினியம் ஃபாயிலை எடுத்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட் இருந்தால் வெயிட்டை வச்சு தம்மில் போடணும். சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்லோ ஃபயர் வச்சு கீழே ஏதாவது ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அது மேலே சோத்தை வச்சு தம்மை போடுங்க. சட்டியை வச்சு ஒரு 20-25 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. தம்மில் வச்சு தர வேண்டியது தான். பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.